வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். முன்கூட்டியே திடீரென்று துவங்கியது போக்குவரத்து ஊழியர்கள் ஸ்ட்ரைக். தேர்வர்கள், பயணிகள் கடும் அவதி. அதிகாரிகள், அமைச்சர்களுடன் முதல்வர் பன்னீர்செல்வம் ஆலோசனை. இந்தோனேஷியாவில் இருந்து சிங்கப்பூருக்கு புறப்பட்ட ஏர் ஏசியா விமானம் திடீர் மாயம். கடற்படை, விமானப்படை மூலம் தேடும் பணி தீவிரம். ஜார்க்கண்ட் முதல்வராக பதவியேற்றார் ரகுபர் தாஸ். பிரதமர் மோடி, தலைவர் அமித்ஷா பயணம் ரத்து. கடும் பனிமூட்டம் காரணமாக டெல்லியில் ரயில், சாலை, விமான போக்குவரத்து கடும் பாதிப்பு. விரிவான செய்திகள். அரசு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் முன்கூட்டியே வேலை நிறுத்தத்தை துவக்கியதால் தமிழகம் முழுவதும் இயல்பு நிலை ஸ்தம்பித்தது. ஊதிய ஒப்பந்தம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 11 தொழிற்சங்கங்கள் டிசம்பர் 29ஆம் தேதி திங்களன்று வேலை நிறுத்தம் செய்யப்போவதாக நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் அளித்திருந்தன. இந்நிலையில் சனிக்கிழமை அன்று தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் நடந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதைத் தொடர்ந்து ஞாயிறன்று காலையில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் இயங்கவில்லை. அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்கம் தவிர்த்த 11 தொழிற்சங்கங்கள் ஒருநாள் முன்னதாக ஞாயிறன்றே போராட்டத்தை துவக்கியுள்ளன. ஊதிய கோரிக்கையின் மீது பேச்சுவார்த்தை நடத்தாத அரசை கண்டித்து தொழிலாளர்கள் இன்று வேலை நிறுத்தத்தை துவங்கிவிட்டார்கள். போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் அவர்களுடைய ஊதிய ஒப்பந்தம் 31/8/2011 முடிந்தது. 1/9/2013 முதல் புதிய ஊதிய ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்க வேண்டும். வழக்கம் போல் போக்குவரத்து கழகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் முன்னிருந்து அமர்ந்து பேசி அந்த ஒப்பந்தத்தை செய்வது வழக்கம். ஆனால் இந்த போக்குவரத்து துறை அமைச்சர் இதுவரை எந்த தொழிற்சங்க தலைவர்களை கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக சந்தித்ததில்லை. மேலும் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதை பல்வேறு தொழிற்சங்கங்களை எழுப்பியிருந்தும் எந்த தொழிற்சங்கத்தையும் அவர் பார்ப்பதில்லை. இதனால் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒருங்கிணைந்து 11 தொழிற்சங்கங்களும் ஒருங்கிணைந்து நாங்கள் கோரிக்கைகள் கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கேட்டோம். அதற்கும் அவர்கள் செவிசாய்க்கவில்லை. 29ஆம் தேதியிலிருந்து வேலை நிறுத்தம் செய்வதாக அறிவித்தோம். ஆனால் 26ஆம் தேதி தொழிலாளர் துறை ஒரு பேச்சுவார்த்தை என்ற ஒரு நாடகத்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையில் பொறுப்புள்ள அதிகாரிகள் யாரும் வராதனால் தொமுசா பேரவை கடிதம் கொடுத்தால் பேச்சுவார்த்தை துவங்குகின்றோம் என்ற ஒரு பொய்யை சொல்லி நாங்களும் உடனடியாக கடிதம் கொடுக்க தயாராக இருக்கின்றோம். பேச்சுவார்த்தையை எப்பொழுது துவங்குவீர்கள் என்று கேட்டவுடன் பொறுப்பற்ற அதிகாரி, தொழிலாளர்களை உணர்வுகளை புரிந்து கொள்ளாத அதிகாரி, நீங்கள் கடிதம் கொடுத்தால் சட்டப்படியாக ஆய்வு செய்து ஜனவரி 30ஆம் தேதி பேச்சுவார்த்தையை நடத்துவோம் என்று தான் தோண்டித்தனமாக சொன்ன காரணத்தினால் தொழிலாளர்கள் கொதிப்படைந்து இன்றிலிருந்தே வேலைநிறுத்தத்தை துவங்கிவிட்டார். ஞாயிற்றுக்கிழமையாக இருந்த போதும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக சொந்த ஊர் சென்றவர்கள் பணிக்கு திரும்ப முடியாமல் பெரும் அவதிப்பட்டனர். பேருந்துகள் இன்றி காலதாமதமாக வந்த நெட் தேர்வர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மறுதேர்வு நடத்த கோரிக்கை விடுத்தனர். பேராசிரியர் தகுதி தேர்வு ஞாயிறன்று நடந்தது. பேருந்துகள் இயக்கப்படாததால் திருச்சி தனியார் பள்ளியில் நடந்த தேர்வுக்கு தேர்வர்கள் காலதாமதமாக வந்து சேர்ந்தனர். 10 மணிக்கு தேர்வு துவங்கிய நிலையில் சில நிமிடங்கள் காலதாமதமாக 50க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் வந்தபோது கண்காணிப்பாளர்கள் அனுமதிக்க மறுத்து தேர்வு கூடங்களில் இருந்து வெளியேற்றினர். நெட் எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்திருக்கோம். ஒரு பஸ் ஸ்ட்ரைக்குனால எங்களுக்கு ரீச் பண்ண முடியல. ஒரு 10:10க்குலாம் நாங்கள் வந்துட்டோம். உள்ள அலோவ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் பேப்பர் அட்டன் பண்ணியிருப்போம். இவங்க அலோவ் பண்ணாதனால ஃபர்ஸ்ட் பேப்பரும் போச்சு, செகண்ட் பேப்பரும் போச்சு. எங்களுக்கு இப்போ ஒரே ஏமாற்றமா இருக்கு. நாங்கள் எப்படிதான் நாங்கள் எதை இது பண்றது எங்களுக்கு ஒன்றும் புரியல. யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்திருக்கோம் சார். ஒரு 200 கிலோமீட்டர் தொலைவு, அதாவது வெவ்வேறு ஊர்ல இருந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்திருக்கோம். வந்தோம் எத்தனை மணிக்குன்னா எக்ஸாம் ஒரு 10 மணிக்கெல்லாம் உள்ள என்ட்ரு ஆனோம். எதுக்கு வர வழியில பாத்தீங்கன்னா பஸ் அங்கேயும் ஸ்ட்ரைக்கு காரணம் கேட்டா இது மாதிரி போக்குவரத்து ஸ்ட்ரைக்குங்கனால ஒரு மணி நேரம் அங்கேயும் நிப்பாட்டி எடுத்துட்டோம். குறைந்த அளவுல தான் பஸ் வருது. அது பாத்தீங்கன்னா போஸ்டல் எக்ஸாம் நடக்குது போல 2 நடக்கிறனால ஏகப்பட்ட கூட்டம். அதில் அடிச்சு பிடிச்சிட்டு ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் மெயின்ல இறங்கி நாங்க அந்த காவேரி காலேஜுக்கு வர்றதுக்குள்ள ஒரு 5-6 கிலோமீட்டர் ஆட்டோ பிடிச்சி இறங்கிருக்கோம். நிறைய பேர் வந்திருக்கோம். பார்த்தா எங்களை எங்களோட ரெஸ்பான்ஸ் கேட்கறதுக்கு யாருமே இல்ல. கேட்டை லாக் பண்ணிட்டு யாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. பாக்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. கண்காணிப்பாளர்களிடம் எவ்வளவோ எடுத்து கூறியும் தேர்வெழுத அனுமதிக்காததால் தேர்வர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். வேலை நிறுத்தம் தொடரும் என்று தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ள நிலையில் போராட்டம் நடத்திய ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டனர். போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் ஞாயிறன்று திடீர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தொழிற்சங்கங்கள் சென்னை பல்லவன் இல்லத்தில் ஆலோசனை நடத்தினர். தங்களது கோரிக்கை நிறைவேறாவிட்டால் வேலை நிறுத்தம் தொடரும் என்று எம்எல்ஏ சவுந்தரராஜன் கூறினார். எல்பிஎஃப் வழக்கு காரணம் என்று
ஒரு பொய் காரணத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். காலம் தாழ்த்துவதன் மூலமாக அண்ணா தொழிலாளர் சங்கம் அவர்களோடு மட்டும் பேசினால் போதும் என்கிற ஒரு நிலையை அடைவதற்கு கூட மறைமுகமாக அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இன்னும் சில காலத்தில் அதை செய்யலாம் என்று கருதுகிறார்கள். உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்து எங்களுடைய இந்த குறைந்தபட்ச நியாயமான கோரிக்கையை ஏற்க முன்வர வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இந்த வேலைநிறுத்தம் தொடங்கியதற்கும் வேலைநிறுத்தம் தொடர்வதற்கும் அரசாங்கத்தின் அலட்சியமே பொறுப்பு என்று அனைத்து சங்கங்களின் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் ஞாயிறன்று 11 தொழிற்சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் பணிக்கு வரவில்லை. அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் பேருந்துகளை இயக்க முற்பட்ட போது மற்றவர்கள் தடுக்கவே அமளி ஏற்பட்டது. பேருந்துகளை இயக்க விடாமல் தடுத்த ஓட்டுநர்களை போலீசார் கைது செய்தனர். சில இடங்களில் பேருந்து இயக்கப்பட்டதாலும் சில இடங்களில் இயக்கப்படாததாலும் கல்வீச்சு சம்பவமும் அரங்கேறியது. திங்களன்று பேருந்துகள் இயங்குமா என்ற தவிப்பில் மாணவர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள் உள்ளிட்டோர் அச்சமடைந்துள்ளனர். பாதிப்பின்றி பேருந்துகளை இயக்கும் மறு ஏற்பாடு தொடர்பாக முதல்வர் பன்னீர்செல்வம் அவசர ஆலோசனை நடத்தினார். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட 22 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள் திங்கள் முதல் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தன. சனிக்கிழமையன்று நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் ஞாயிறன்றே வேலைநிறுத்த போராட்டத்தை தொழிலாளர்கள் துவக்கினர். திடீர் வேலைநிறுத்தம் காரணமாக பேருந்து பயணிகள் பெரிதும் அவதிப்பட்டனர். அறிவிக்கப்பட்ட நாளுக்கு முன்னதாகவே வேலைநிறுத்தம் துவங்கியதால் இது தொடர்பாக முதல்வர் பன்னீர்செல்வம் ஞாயிறன்று தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வருவதாகவும் ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக ஜனவரி 30ஆம் தேதி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. இந்நிலையில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு திமுக, பாரதிய ஜனதா, மதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட பெரும்பாலான எதிர்க்கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்தோனேஷியாவில் இருந்து 162 பயணிகளுடன் சிங்கப்பூருக்கு புறப்பட்ட ஏர் ஏசியா விமானம் மாயமாகியுள்ளது. இந்தோனேஷியாவின் தலைநகர் சுரபாயா நகர் விமான நிலையத்தில் இருந்து சிங்கப்பூருக்கு ஞாயிறன்று காலை ஏர் ஏசியா விமானம் புறப்பட்டது. சுரபாயாவில் இருந்து புறப்பட்ட 42 நிமிடங்களில் சிங்கப்பூர் நேரப்படி காலை 7:24 மணிக்கு விமானத்துக்கும் ஜகார்த்தாவில் உள்ள விமான கட்டுப்பாட்டு அறைக்கும் இடையிலான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. ஜாவா கடலுக்கு மேலே கலிமாந்தான் ஜாவா தீவுகளுக்கு இடையில் பறந்து கொண்டிருந்த போது மாயமான அந்த விமானத்தில் 155 பயணிகளும் 7 சிப்பந்திகளும் இருந்தனர். இதில் 16 பேர் குழந்தைகள், ஒரு பச்சிளம் குழந்தையும் இருந்தது. விமானம் மாயமானதை ஏர் ஏசியா நிறுவனம் பேஸ்புக் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளது. இப்போதைக்கு விமானத்தில் இருந்தவர்கள் குறித்த எந்த தகவலும் தங்களிடம் இல்லை என்றும் பேஸ்புக்கில் ஏர் ஏசியா தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர், பிரிட்டன், மலேசியா நாடுகளைச் சேர்ந்த தலா ஒரு பயணி, எஞ்சியவர்கள் அனைவரும் இந்தோனேஷியாவைச் சேர்ந்தவர்கள். மேக கூட்டங்களில் சிக்குவதை தவிர்க்கும் வகையில் 39,000 அடி உயரத்தில் பறக்கும்படி விமானிக்கு அறிவுறுத்தப்பட்ட போதிலும் விமானம் 32,000 அடி உயரத்தில்தான் பறந்துள்ளது. எனவே விமானம் ஜாவா கடலில் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதால் அதிலிருந்து 162 பேரும் பலியாகி இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இதனிடையே இந்தோனேஷியா மற்றும் சிங்கப்பூர் நாடுகளின் விமானப்படை, கடற்படை மூலம் விமானத்தை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு துவக்கத்தில் மார்ச் 8ஆம் தேதி மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து பெய்ஜிங் புறப்பட்ட மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் மாயமானது. கடலில் விழுந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் அந்த விமானத்தில் இருந்த 239 பயணிகளும் இறந்தனர். இப்போது மாயமாகி இருக்கும் ஏர் ஏசியா விமான சேவை நிறுவனம் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருகிறது. குறைந்த கட்டணத்துடன் ஆசிய நாடுகள் பலவற்றிலும் விமான சேவையை அளித்து வந்த ஏர் ஏசியா நிறுவனத்தின் விமானம் மாயமாவது இதுதான் முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜார்க்கண்ட் புதிய முதல்வராக ரகுபர் தாஸ் தலைநகர் ராஞ்சியில் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஜார்க்கண்ட் மாநில சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி 42 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முதல்வராக ரகுபர் தாஸ் தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து ஞாயிறன்று பதவியேற்பு விழா நடந்தது. தலைநகர் ராஞ்சியில் உள்ள பிர்சா முண்டா கால்பந்து மைதானத்தில் நடந்த விழாவில் முதல்வராக ரகுபர் தாஸ் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு கவர்னர் சையத் அகமது பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த நீல்காந்த் சிங் முண்டா, சிபி சிங், லூயிஸ் மராண்டி மற்றும் பாரதிய ஜனதாவின் கூட்டணி கட்சியான அனைத்து ஜார்க்கண்ட் மாணவர் பேரவை எம்எல்ஏ சந்திரபிரகாஷ் சௌத்ரி ஆகியோர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். இவ்விழாவில் மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, நிதின் கட்காரி மற்றும் மகாராஷ்டிர, சத்தீஸ்கர் முதல்வர்கள் தேவேந்திர பட்னவிஸ், ராமன் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
டெல்லியில் ஞாயிறு காலை கடும் பனிமூட்டம் நிலவியதால் விமான போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இதனால் பிரதமர் மோடி, தலைவர் அமித்ஷா, மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கவில்லை. டெல்லியில் மிக குறைந்தளவு வெப்பநிலை பதிவானதால் ஞாயிறன்று கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. டெல்லியில் ஞாயிறன்று காலை 8:30 மணியளவில் குறைந்தபட்ச வெப்பநிலை 2.6 டிகிரி செல்சியஸாக பதிவானது. அதிகாலை முதலே டெல்லியில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டதால் 50 மீட்டர் தூரத்தை கூட காண முடியாத சூழல் இருந்தது. வாகனங்கள் விளக்கு வெளிச்சத்தை உமிழ்ந்தபடி மெதுவாக ஊர்ந்து சென்றன. டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலைய பகுதியில் கடும் பனி மூடி இருந்ததால் விமான சேவையும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. 55 விமானங்கள் மணிக்கணக்கில் காலதாமதமாக வந்து சென்றன. 3 சர்வதேச விமானங்கள் வேறு நகரங்களுக்கு திருப்பி விடப்பட்டன. இதேபோல 70க்கும் மேற்பட்ட ரயில்கள் பல மணி நேரம் காலதாமதமாக வந்து சென்றன. 4 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதோடு இன்னும் சில ரயில்கள் டெல்லியிலிருந்து புறப்படும் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டது. கடும் பனிமூட்டத்தால் சாலை, ரயில், விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் டெல்லி வாசிகள் கடும் அவதிப்பட்டனர். இதனிடையே பஞ்சாபில் உள்ள மோகா மாவட்டத்தில் அதிவேகத்தில் சென்ற ஸ்விஃப்ட் கார் முன்னால் சென்ற லாரி மீது பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் வெளிநாட்டு வாழ் இந்தியர் உள்ளிட்ட 4 சம்பவ இடத்திலேயே இறந்தனர். கடும் பனிமூட்டத்தால் முன்னே சென்ற லாரி கண்ணுக்கு தெரியாததாலேயே கார் மோதியதாக மோகா போலீசார் தெரிவித்தனர். காங்கிரஸ் கட்சியின் 130வது ஆண்டு விழா டெல்லியில் நடந்தது. இதில் துணைத் தலைவர் ராகுல் பங்கேற்கவில்லை. கடந்த 1885ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி தோற்றுவிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் 130வது ஆண்டு விழா கொண்டாட்டம் டெல்லியில் உள்ள கட்சி தலைமையகத்தில் ஞாயிறன்று காலை நடந்தது. கடும் பனிமூட்டத்துக்கிடையே காங்கிரஸ் கொடியை கட்சியின் தலைவர் சோனியா ஏற்றி வைத்தார். விழாவில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், மூத்த தலைவர்கள் மோதிலால் வோரா, குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட பல மூத்த தலைவர்களும் பங்கேற்றனர். ஆனால் கட்சி தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் படைத்த துணைத் தலைவர் ராகுல் பங்கேற்கவில்லை. காஷ்மீர் தேர்தல் முடிவு குறித்து நிருபர்கள் கேட்டதற்கு காங்கிரசுக்கு மக்கள் ஓட்டளிக்கவில்லை, மற்ற கட்சிகள்தான் ஆட்சியமைக்க வேண்டும் என்று சோனியா பதிலளித்தார். மக்கள் ஜனநாயக கட்சிக்கு காங்கிரசின் ஆதரவு குறித்த கேள்விக்கு சோனியா பதிலளிக்காமல் சென்றார். அதற்கு பதிலளித்த குலாம் நபி ஆசாத், காங்கிரசின் ஆதரவை ஏற்பதா இல்லையா என்பது மக்கள் ஜனநாயக கட்சியின் முடிவை பொறுத்தது என்றார். हमने तो सीधा रास्ता बताया, हमने तो अपना समर्थन पीडीपी को दे दिया है, एनसी ने भी अपना समर्थन पीडीपी को दिया है. अब ये पीडीपी को डिसाइड करना है कि वो बीजेपी के साथ जाएगा या कांग्रेस और एनसी के साथ जाएगा और इंडिपेंडेंस के साथ जाएगा. லோக்சபா தேர்தலில் வரலாறு காணாத படுதோல்வியை சந்தித்த காங்கிரஸ் கட்சி மகாராஷ்டிரா, ஹரியானா, காஷ்மீர், ஜார்க்கண்ட் என அடுத்தடுத்து நடந்த சட்டசபை தேர்தல்களிலும் கடும் வீழ்ச்சியை கண்ட நிலையில் 130வது ஆண்டு விழா கொண்டாட்டம் நடந்ததால் தலைவர்கள் உற்சாகமின்றி காணப்பட்டனர். மதுரையில் போலீசாருக்கு ஒதுக்கப்பட்ட வீட்டு மனைகளை நேரில் பார்வையிட்டு சகாயம் ஆய்வு நடத்தினார். மதுரை மாவட்டத்தில் 3ஆம் கட்ட விசாரணையை நடத்தி வரும் IAS அதிகாரி சகாயம் ஞாயிறன்று போலீசாருக்கு ஒதுக்கப்பட்ட வீட்டடி மனைகளை பார்வையிட்டார். குவாரி உரிமையாளர்களுக்கு பயந்து மனைகளை விற்றுவிட்டதாக போலீஸ் குடும்பத்தினர் புகார் தெரிவித்தனர். தொடர்ந்து விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக புகார் கூறினர். அப்போது அங்கிருந்த அதிகாரிகளிடம் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கிரானைட் குவாரிகளால் கண்மாய், குளங்கள், ஓடைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்ததையும் அழிக்கப்பட்டிருந்ததையும் கள ஆய்வில் சகாயம் கண்டறிந்துள்ளார். தேனியில் 2வது நாளாக பதட்டம் நீடிப்பதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ளனர். தேனி மாவட்ட ஃபார்வர்ட் பிளாக் கட்சி பொதுச் செயலாளர் தமிழன் இறுதி ஊர்வலத்தின் போது சனிக்கிழமையன்று இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டது. கடைகள், வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் தடியடி நடத்தி போலீசார் கூட்டத்தை கலைத்தனர். இந்நிலையில் 2ஆம் நாளான ஞாயிறன்றும் பதட்டம் நீடித்தது. நேற்று இருந்த நிலைமை காட்டி இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு. ஆனால் நேற்று திறந்த மாதிரி இன்னைக்கு கடை திறக்கல, ஃபுல்லாக எதுவுமே பண்ணல. இன்னைக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு வழியும் இல்லை. பஸ்ஸும் 1-2 பஸ் தான் ஓடுது, அதிகமாக ஓடலை. ஆனால் இருந்தாலும் பதட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் போலீஸ்காரங்க எல்லாருமே நின்று தடியடி படுத்தி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட போலீசார் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் கலவரம் தொடர்பாக 45 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 20,432 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,554 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 39 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 36,895 ரூபாயாக இருந்தது.
வைகுண்ட ஏகாதசியின் 7ஆம் நாளில் மகாலட்சுமி பதக்கம் அணிந்து ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் சேவை சாதித்தார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசியின் 7ஆம் நாளான ஞாயிறன்று முத்துப்பாண்டியன் கொண்டை அணிந்து மார்பில் புஜகீர்த்தியும் மகாலட்சுமி பதக்கத்தையும் சூடி வைர அபயஸ்தம் மற்றும் நெல்லிக்காய் மாலை காசு மாலை அணிந்து பக்தர்களுக்கு நம்பெருமாள் சேவை சாதித்தார். இன்று நம்பெருமாள் அர்ஜுன மண்டபத்திலே 7ஆம் திருநாளாக எழுந்தருளியுள்ளார். ஆபரணத்திற்கு அழகு சேர்க்கும் பெருமாள் என்று சொல்வார்கள். ஆபரணத்திற்கு அழகு எது என்றால் நம்பெருமாள் மேலே சாற்றிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆபரணங்களும் அந்த ஆபரணத்திற்கு அழகு சேர்த்துக் கொண்டிருக்கிறதாம். இவ்வாறு ஆபரணத்திற்கு அழகு சேர்க்கும் நம்பெருமாள் இன்று முத்தாலான கொண்டை, அரிநெல்லிக்காய் மாலை, அபயகஸ்தம் மற்றும் பல திருவாபரணங்களை சாற்றிக்கொண்டு இந்த திவ்ய தேசத்திலே சேவை சாய்க்கின்றார். அரையர்கள் சேவை எனப்படும் திருமங்கையாழ்வாரின் அபிநயம், பாசுரம், வாமன அவதாரம், பெரிய திருமொழி பாசுரங்களை கேட்டருளி அர்ஜுன மண்டபத்தில் நம்பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.